தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். சவுக்கு சங்கர் என்கின்ற பத்திரிகை புரோக்கர் தான் எந்த இடத்திலும் இருந்தாலும் அந்த இடத்திற்கு விசுவாசம் இல்லாத நன்றி கெட்டவன், காசு கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானால் பேசுகின்ற வாயை வாடகைக்கு விடுபவன், பத்திரிகை என்கின்ற பெயரில் மிரட்டி பணம் சம்பாதிப்பவன் என்கின்ற பெயர்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் யூடியூப்பில் தனக்கு இருக்கக்கூடிய தளத்தில் மற்றவர்களை கொச்சைப்படுத்தி பேசுபவனுக்கு இன்று ஒரு சரியான ஒரு பாடம் கொடுத்து இருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல சம்பவம். காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர் அதிகாரிகளிடம் தவறாக நடந்து கொண்டு அவர்களின் மூலமாக தனக்கு சாதகமானவற்றை பெற்றுக் கொண்டுகிறார்கள் என்கின்ற பொருள் பொடியும்படியும் சென்னை ஐஜி காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரியின் மீது பெயரை சொல்லி அவர்கள் மீது பழி போட்டு அவர்களை பொறுக்கிகள் என்று பலமுறை, ஒன்றுக்கு பலமுறை ஃபெலிக்ஸ் என்கின்ற ஒருவன் காணொலியில் அவர் பேசியிருக்கிறார். அவனை எந்த பெண் போலீஸை பற்றி அவன் பேசி இது பண்ணானோ, அந்த திருச்சி மகளிர் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆஜர்படுத்த போகும்போது ஒரு 10 பெண் காவலர்கள் அந்த வேன்ல அவனை கூட்டிக்கிட்டு போறாங்க. போய் நீதிமன்றத்தில் போய் ஒப்படைச்ச உடனே அவன் சொன்ன வார்த்தை, இந்த பெண் காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து நொறுக்கி என்னிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. சில விஷயங்களில் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். இது சரி தவறு நமக்கு தெரியாது. அவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் என் மனச்சாட்சிக்கு பட்டதை நான் சொல்லுகிறேன். ஒரு பெண் காவலர்கள் காவல்துறையில் வேலை பார்த்தால் உச்சபட்ச அதிகாரிகளின் ஆசைகளுக்கு இணங்கி தவறாக நடந்து கொண்டுதான் அவர்கள் அனைத்து விதமான வசதிகளையும் அடைகிறார்கள் என்று நாக்குசாமல் பேசுகின்ற அயோக்கிய ராஸ்கல், அந்த ராஸ்கலுக்கு கொடுத்தக்கூடிய தண்டனை. அன்றைக்கு கண்ணகி நீதி கேட்டால் இடது மார்பினை அறுத்து எறிந்து தீப்பற்ற வைத்தாள். இவன் போயிருந்த வேணும் தீப்பற்றி எரிந்திருக்க வேண்டும். சொல்லியது லேசான செய்தி கிடையாது. அப்படி அழகை பார்த்து மயங்கினார்களா? யாரு? உச்சபட்ச அதிகாரியை பார்த்து. அப்படி என்றால் அந்த பெண் காவலர்களின் வீடுகளில் இருப்பவர்கள், அந்த குடும்பத்தார் படுகின்ற வேதனைகள் சொல்லி மாளாத நிலைக்கு வந்திருக்கிறோம். அவன சரியான சம்பவம். எப்படி இதுக்கு முன்னாடி சவுக்குக்கு முன்னாடி சாட்டைன்னு ஒரு அயோக்கிய பையன் அவன் நடந்தான், துரைமுருகன் ஒருத்தன். போய் நாகர்கோயில்ல இருந்துகிட்டு நேரடியா முதலமைச்சருக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தான்னு சொல்லி கேள்வி கேட்டு அயோக்கியத்தனமாக பேசுகின்ற அந்த பயலும் சிறைச்சாலையில் 6 மாதம் வைத்திருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடும் தண்டனைகள் மேபி இருக்கலாம். கடும் தண்டனை ஜெயிலில் உள்ள இருக்கிறதே என்ன? ஜெயிலில் என்ன கொஞ்சியா வச்சிருப்பாங்க? எல்லோரும் வைகோவாக ஆகிவிடுமா? சிறைச்சாலையில் உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் கைதியாக போனவரை கடைசி வரை இன்னைக்கு இந்தியாவில் வாழுகின்ற தலைவர்களில் அவர் ஒருவர் தான் சாதாரண அரசியல் கைதியாகவும் அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர்களாகவும் தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட்டு இந்திய தேச துரோகி என்கின்ற பட்டம் பெற்று வாழுகின்ற வாழ்க்கைக்கு, அரசியலுக்கு ஒரு சாட்சியாக விளங்குகிறவர்கள். இவர்களைப் போல் அல்லாமல் இவர்களெல்லாம் அரசியலில் பெரும் பதவிகளில் இருப்பவர்களை பழி சொல்லி ஆபாசமாக பேசி அது மூலமாக வழக்குகளை பெற்று இன்று அவன் ரொம்ப நிதானமா பண்றான். எல்லோரும் இவன் மேல சொல்றாங்க. இவனை கூட்டு போன உடனே வாயிலே குத்தி இருக்கிறாங்களாம், அடிச்சாங்களாம், மிதித்தார்களாம், மன்னிப்பு கேட்க வைத்தார்களாம். என்னடா தவறு இருக்கிறது? என்ன தவறு இருக்கிறது இதற்கு? உன்னை அடிக்காமல் கொஞ்சவா செய்வார்கள்? நேற்றைய காணொலியில் கூட ஒரு வரி நான் சொல்லியிருந்தேன். அன்னை ஸ்ரீமதியின் தாயார் அவளே சாகவில்லை, மகள் செத்ததுக்கு நாமேன் சாக வேண்டும் என்று அகோரியை போல் சிரித்த ஒரு ராஸ்கல். இந்த ராஸ்கல் காசுக்காக என்ன வேணாலும் செய்கின்ற ஒரு சேடிஸ்ட்.
நல்ல சம்பவம் தமிழ்நாடு காவல்துறை செய்திருக்கிறது. ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை அட்டகாசமான சம்பவம். அது ஒரு புகைப்படமும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதைத்தான் நான் போட்டிருக்கிறேன். 10 காவலர்கள் பின்னாடி போக உள்ள போய் இவங்க அடிச்சாங்கன்னு கதற உன்னை கொஞ்சவா செய்வார்கள். என்னடா ஆட்டை கடித்து மாட்டை கடித்து யாரையெல்லாம் கடிக்கலாம் என்று பாய்கின்ற உனக்கு மிக சரியான ஒரு தண்டனை. சவுக்கு சங்கரை போல் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அவதூறுகள் யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதை பாருங்க. எச் ராஜா மனு தள்ளுபடி. இன்றைய செய்தி 11வது பக்கத்தில் தினமலர்ல வந்திருக்குது. அப்போ உச்சநீதிமன்றம் இவனுடைய வாபஸ் தண்டனை எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்குன்னா, நீதியரசர் ரிஷிகேஷ் ராய் பிரசாந்த் குமார் மிஸ்ரா அந்த அமர்வு என்ன சொல்லுங்க, எவ்வளவு சுலபமாக இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்ய சொல்லி இங்கே வந்திருக்கிறீர்கள். பெண்களின் மீது நீங்கள் அவதூறு திரிக்கலாமா? வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசி சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி அறியாமல் நீங்கள் பேசலாமா? அந்த செய்தி வந்திருக்கும். அப்படியே வந்திருக்கும். நீ பேசிவிடக் கூடாது என்பது தண்டனை. அதைத்தான் இந்த இடத்துல இவனுக்கு வசமாக மாட்டியிருக்கிறான். கஞ்சா சங்கர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான செய்தியை இந்த இடத்துல பரிமாறிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி கோயில்பட்டியை சேர்ந்த ஒரு துரோகி, ஒரு சங்கி ஒருவன் என்ன செய்தான் என்று கேட்டால், தந்தை பெரியார் வேடம் போட்ட ஒருவனை நடு கயிற்றில் அடித்து தூக்கில் தொங்க விட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு குழந்தையை பெரியார் வேஷம் போட்டுவதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. சாட்டை துரைமுருகன் என்பவன் முதலமைச்சரை பார்த்து ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்று அகோரமாக ஆவேசமாக அசிங்கமாக பேசி அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதை விட இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கிறது. பத்திரிகைங்கிற பெயர்ல இவன் செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த காட்சியை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தொடரட்டும். இப்போ அவனுக்கு ஒரு விசாரணை கொடுத்துருக்காங்களாம். போய் அடிபட்டானா உண்மைதானான்னு சொல்லி சொல்றதுக்கு. ஆனால் அடிபடவில்லை என்கின்ற தீர்ப்பாக வரும் என்று நம்புகிறேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் பொதுமக்களால் அடித்து விரட்டப்பட வேண்டிய நபர்கள் காவல்துறையால் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆபாசமான அரசியல் ஒழியட்டும், பேர அரசியல் ஒழியட்டும். அதற்காகவே எங்களை போன்ற நடுநிலையான அதிகாரத்திற்கு இல்லாத ஒரு அரசியலில் நாங்கள் இன்றும் பயணப்பட்டு வழக்குகளோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு சாட்சியாக. ஆனால் இப்படிப்பட்ட பொறுக்கிகளின் அரசியலால், இப்படிப்பட்ட பொறுக்கிகளின் நுழைவுகளால், ஒரு சார்பு அரசியலை யாரும் புனிதப்படுத்தப்படவில்லை. ஒரு சார்பு அரசியலால் பலர் மீது பழிபோடக்கூடிய இந்த பாவம் துடைக்கப்பட வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடரும்.